என்னோட கேட்டோட பொசிஷனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் கோ டு XY அப்படின்ற இந்த பொசிஷனை நான் கொண்டுட்டு வந்துக்கிறேன். 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ 3 பிளாக் ஆஃப் கோடை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கோடு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு நீங்கள் பார்க்கணுன்னா அது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடு என்ன பண்ணுன்றது உங்களுக்கு நீங்கள் எங்கே அவுட்புட்டில் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. 10 ஸ்டெப்ஸ் ரொம்ப சின்னதாக இது நகருது, கரெக்டுங்களா? நான் இப்போ கொஞ்சம் தூரமாக நகரணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 ஸ்டெப்ஸ் போடுறேன். இங்கேருந்து அந்த கோடை எனக்கு நகர்ந்துக்கிட்டே போகணும்னா 1 2 3 இந்த மாதிரி இத்தனை வாட்டி அது எனக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டுன்ற கமாண்ட் இருக்குது, ஓகேங்களா? ரிப்பீட்டுன்ற கோடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கோட் திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரிப்பீட்டுன்றதுல எத்தனை டைம் இந்த கோட் ரிப்பீட் ஆகணுமோ அதை போடணும். நான் இப்போ ஒரு 20 டைம்ஸ் போட்டுக்கிறேன். ஃபாஸ்ட்டாக நமக்கு மூவ் ஆயிடுச்சு. ரிப்பீட்டுன்றதை குறைச்சோன்னா எனக்கு ஒரு வேலை இது 0ன்ற பொசிஷன்லேயே நின்றுணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு ரிப்பீட் 10 டைம்ஸ் மட்டும் போடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நிற்கிது. இன்னும் எனக்கு 0க்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ரிப்பீட்டுன்ற இந்த இடத்துல தான் ஸ்டெப்ஸை குறைக்கணும். ஸோ 5 டைம்ஸாக மாற்றுறேன். இப்போ கோடு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு 0 கிட்ட வந்து நின்றுச்சு. இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வெயிட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அகெயின் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும். இதை 5 டைம்ஸ் பண்ணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது, வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப், வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப். இது ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டை வந்து 0.1 செகண்டாக மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக நகர்ற மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கேரக்டர் மூவ் ஆகணும்னா நீங்கள் இந்த மூவ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அதே கிளைடுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்கள் கேரக்டரை மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாக்கிங் அனிமேஷன் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம கேரக்டர் கேட் சூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் காஸ்டியூம்ஸில் பாருங்கள். A காஸ்டியூம் பாருங்கள், B காஸ்டியூம். இது வாக் பண்ணுற மாதிரி இதுக்கு காஸ்டியூம் இருக்குது. ரியலிஸ்டிக்காக வாக் பண்ணுற மாதிரியே ப்ரோக்ராம் பண்ண முடியும் இதோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக. லுக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? லுக்ஸ்க்கு போயிட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் காஸ்டியூம் சேஞ்ச் ஆகும். ஸோ A காஸ்டியூமும் B காஸ்டியூமும் நம்ம சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இந்த நெக்ஸ்ட் காஸ்டியூம் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இது மூவ் ஆகுற வரைக்கும் எனக்கு அதுவுமே மூவ் ஆகிட்டே இருக்கணும். ரிப்பீட் போடுறேன், 5 கொடுத்துக்கிறேன், வெயிட்ன்ற கோடை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நாம் வந்து அதே 0.1 கொடுக்கலாம். இப்போ இதுவும் எனக்கு ஃப்ளாக் கிளிக் பண்ணால் ரன் ஆகணும். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு நடக்கிற மாதிரியே தெரியும். நான் பேக்ட்ராப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சூஸ் பேக்ட்ராப் நீங்கள் கொடுத்துட்டு நான் ப்ளூ ஸ்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வாக்கிங் பார்த்தாச்சு. மூவ் பிளாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், கிளைட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி வாக்கிங் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்.